இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்றாரு. அப்ப வேற யார் வந்திருப்பா? இங்க இருக்கிற கிரிமினல்களை இந்த ஏரியா போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணும். வேற ஏரியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்களே. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நந்து நந்தினி அரெஸ்ட் ஆன விஷயத்த இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் அந்த நந்து நந்தினி யாரு என்னன்னு விஷயத்த தோண்ட ஆரம்பிச்சிடுவாரு. நந்துவும் நந்தினியும் நம்ம வீட்டுல இருக்கிற விஷயம் ரூபாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இது அவ வேலையா இருக்குமோ? கரெக்ட், இது அவதான் செஞ்சிருப்பா. டிரைவர், வண்டி எடுப்பா. யாரா அது? யாரா சொல்றா? போலீஸ் வேஷம் போட்டு மரியாதையா சொல்லு. டேய் உன்னதாடா. ஏய் சொல்றா, எங்களை கடத்தின விஷயம் நிஜம் போலீஸுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமா? விடுறா. டேய் சொல்றா, இல்லன்னா உன்னை கொன்று போட்டுருவேன். சொல்றா, யாரா நீ? ஏய் நந்தினி, நந்தினி நீ பயப்படாத, நான் இருக்கேன். டேய் ஏய் 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 வாயை மூட்டு சும்மா இருக்கும்ல, கம்மன் இருக்கணும். ஏய் ஏய் யார் நீ? எதுக்காக எங்களை கடத்தின? எதுக்காக எங்களை கடத்தின? எல்லாம் வருமானத்துக்காக தான். என்னது வருமானத்துக்காகவா? ஆமா. ஏய் மரியாதையா உண்மையை சொல்லு. யார் எங்களை கடத்த சொன்னது? சொல்றா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு. டேய் ஏய் நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதா? எங்களை கடத்திட்டு வர சொன்னது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ரூபா தானே? டேய் நீ ஆம்பளையா இருந்தா உண்மையை சொல்றா. யோ ஆமாயா, இப்ப என்ன பண்ண போற? இத பார், நாங்க கேட்ட பணத்தை ரூபா கொடுத்துட்டாங்கன்னா உங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம். எது பேசுனாலும் அவங்க கிட்ட பேசு. யோ வாயா. டேய் நில்றா. டேய் டேய் நந்தினி, அந்த ரூபாவோட அக்கிரமத்துக்கு அளவில்லாம போயிட்டு இருக்கு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன வேலு, காரியம் சக்சஸா? சூப்பர் சக்சஸ். நீங்க பணத்தோட வந்தா போதும். உங்களுக்காக தான் நான் யூனிஃபார்ம் கட்டாம கூட வெயிட்டிங்ல இருக்கேன். சீக்கிரம் பணத்தோட வர. அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. எஸ்கேப் ஆக கூடாது. என்னது அந்த வேலையெல்லாம் இந்த வேலு கிட்ட நடக்காது. நான் கிரிமினலுக்கு கிரிமினல். இவங்களை கடத்துறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவள் ஈஸியா நான் தப்பிக்க விட்டுருவேனா? நீங்க சீக்கிரம் பணத்தோட வாங்க. என்ன பெருசா கஷ்டப்பட்டுட்ட? நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் என்னது? அவங்கள ஏத்திட்டு வந்த ஜீப் என்னோடது. போலீஸ் கெட்டப்ல போய் அவங்கள வண்டியில ஏத்திட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? மத்தபடி எல்லாமே என்னோட ஐடியா தானே. ரொம்ப பீத்திக்காத வேலு, நான் சீக்கிரம் கிளம்பி வரேன். என்ன நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பட்ட கஷ்டத்தை விட இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படிதான் அந்த போலீஸ்காரங்க வருஷமெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்காங்களோ. இதுக்கே நீங்க எக்ஸ்ட்ரா பணம் தரணும். சரி சரி, தேவையில்லாம புலம்பாத. அவங்கள நான் சொன்ன இடத்துல தானே அடைச்சு வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, நீங்க சொன்ன அதே இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீங்க கிளம்பி வாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு வாங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் போன் பண்றேன். ஆமா தலைவா, அந்த அம்மா இவங்களை ஈஸியா இருப்பாங்களால தான் அடிச்சு வைக்க சொன்னாங்க. நீங்க ஏன் இங்க அடிச்சு வச்சிருக்கீங்க? அந்த அம்மா கேட்டதுக்கு ஈஸியா இருப்பாங்களால தான் அடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஏய், அதான்டா தொழில் ரகசியம். எப்பவுமே பார்ட்டி கிட்ட இடத்த சொல்லக்கூடாது. சமயத்துல அவங்க மாட்டிக்கிட்டா இடத்த சொல்லிடுவாங்க, அப்புறம் நாம மாட்டிக்குவோம். புரியுதா? சூப்பர் தலைவா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் மூளை. ஆமாண்டா. டேய், அந்த அம்மா கிளம்பும் போது நம்ம இடத்த சொல்லி வர சொல்லுவோம். அது வரைக்கும் சீக்கிரட்டா இருக்கணும். புரியுதா? சரி தலைவா. சரி, போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா.
ரூபா எங்கடி இருக்க? ரூபா, ஏய் ரூபா, நான் இங்க இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே, நீ என்ன தேடி இங்க வந்திருக்க? அன்னைக்கு அவ்வளவு ரோஷமா பேசுன, இப்ப எதுக்கு ஏன் வீடு தேடி வந்திருக்க? ஓ, பெத்த மகளை பாத்துட்டு போலான்னு வந்தியா? சீ, வாய மூடுறி. கீழே இறங்கி வாடி. வரேன். என்ன? ஏய், எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியாடி? நான் எதுக்கு திருந்தணும்? தப்பு செஞ்சவங்க தான் திருந்தணும். அது சரி, தப்பு எது சரி எதுன்னு தெரிஞ்சா நீ எதுக்குடி தப்பான காரியம் பண்ண போற? தப்பான காரியமா? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பான காரியம் பண்ணலையே. ஏய், தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உன் மனசாட்சி சொல்லல? சொல்லலையே. அம்மா, விஷயம் என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. நல்லாவே நடிக்கிறேடி, சொல்றதுக்கே நாக்கு கூசுது. ஏண்டி அறிவு கெட்டவளே, இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்படுறதே தப்பு, இதுல அவளையும் அவ புருஷனையும் கடத்திட்டு போய் வேற வச்சிருக்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அம்மாடி, என்ன பெத்தவளே, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையும் கடத்தல. வேணா ரூபா, சொன்னா கேளு. பெண் பாவம் பொல்லாதது, அதுவும் அந்த நந்தினியோட சாபம் உன்னை சும்மா விடாது. நந்தகுமாரியும் நந்தினியும் விட்டுடு. அளவுக்கு அதிகமா தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அதுவே உன் வாழ்க்கையை அழிச்சிடும். சொன்னா மரியாதையை கேளு. என்னடா இது வம்பா இருக்கு? நான் தான் கடத்தலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடியே அடியே, வீணா போயிடுவேடி. ரவுடிங்களுக்கு எல்லாம் போலீஸ் வேஷம் போட்டு நந்துவையும் நந்தினியும் கடத்தினதே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்கள எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல போலீஸ் உன்னை சும்மா விடாதுடி. போலீஸா? போலீஸ் சமாளிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா உன்னை சமாளிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மரியாதையா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு போ. அடச்சே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, மிருக ஜென்மம். வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அது சாவு வரும்போது பாத்துக்கலாம். ஆணவத்துல ரொம்ப ஆடாதடி. பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப இருக்குடி மவளே உனக்கு வேட்டு. சிக்கன் பிரியாணி உங்களுக்காக தான், சாப்பிடுங்க. என்னையா பாக்குற? கட்டை அவுத்து விடுவான்னு பாக்குறியா? கட்டெல்லாம் அவுத்து விட மாட்டேன், நான் தான் ஊட்டுவேன். பரவாயில்லையா? டேய், யாருக்கு வேணும்டா உன் பிரியாணி? எடுத்துட்டு போடா. பாத்தியாடா, போனா போதுன்னு சாப்பாடு கொடுத்தா நம்மளையே திட்டுறான்டா இவன். நல்லதுக்கே காலம் இல்ல. டேய், பொறுக்கி பசங்களா, பணத்துக்காக தான்டா எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க. ஆமா, அந்த பணத்தை நான் தரேன்டா, அவுத்து விடுங்கடா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ கேக்குற பணத்தை நான் தரேன். எவ்வளவு தருவ? ரூபாய் எவ்வளவு தரா? 1 லட்சம். நான் 10 லட்சம் தரேன், அவுத்து விடுறா. என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீயே ஒரு கிரிமினல். உன் பேச்சை நம்பி அவுத்து விட நான் என்ன முட்டாளா? படா டேய், இந்த போட்டு வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதான் நந்தகுமார். 2 பேரும் பட்னியா கடந்து சாவுங்க. ஏய் ஏய் ஏய், நான் சொல்றத கேளு. ஏய், இவங்கள ரூபா பங்களாவில் வைக்காம நம்ம இடத்துல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க தலைவா? இந்த நந்து இருக்கானே, இவன் பொன்முட்டை இடுற வாத்து. எப்படி சொல்றீங்க? இவன் இப்ப நம்ம இடத்துல இருக்கிறதுனால ரூபா கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் அவ கொடுப்பா. நிஜமாவா? ஆமா, இந்த கிரிமினலை வச்ச நாம செட்டில் ஆக வேண்டியதுதான். நிஜமாவா?
ஆமாண்டா, அந்த ரூபா கடத்திட்டு வர சொன்னது சாதாரண ஆள் இல்ல, பக்கா கிரிமினல். ரூபாவோட குடுமி இப்ப நம்ம கையில மாட்டிக்கிச்சு. அதனால 1 லட்சத்துக்கு பதிலா ரூபா கிட்ட 10 லட்சம் கேட்கறதா முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் தலைவா, நமக்கு லக்கு தான். அந்த லக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்ப பாத்துக்கிறேன், நீ அவங்கள பாத்துக்க. சொல்லு. வணக்கம் மேடம், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். எங்க கிளம்பிட்டீங்க? ஈசிஆர் பங்களாக்கு தான். அங்க எதுக்கு போறீங்க? என்ன வேலு, லூஸ் மாதிரி பேசுற? அங்கதானே அவங்கள கடத்தி வச்சிருக்க. அதுதான் இல்ல, அவங்கள என் இடத்துல கடத்தி வச்சிருக்கேன். உன் இடத்துலயா? எங்க? அத இப்ப சொல்ல மாட்டேன், பணத்தை கொண்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் வந்துட்டு இருக்கேன். 1 லட்சமா? அதெல்லாம் பத்தாது மேடம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் இருக்கிற இடத்த சொல்றேன். ஏய், என்னையே பிளாக்மெயில் பண்றியா? என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? நானே ஒரு பொம்பளை ரவுடி, தெரியும்ல? அது உங்க ஊர்ல, இப்ப நான் இருக்கிறது என்னோட ஏரியா. இப்ப நான் சொல்றதுதான் சட்டம், புரியுதா? 5க்கும் 10க்கும் வேலை செய்யற கூலிக்கார பையனி, உனக்கு 1 லட்சம் தரதே பெருசு, 10 லட்சம் கேக்குதா? ஆமா, காத்தடிக்கிறப்பதான் பட்டம் விட முடியும். உங்ககிட்ட பணத்தை போடுங்க, இதுதான் சரியான நேரம். சீக்கிரம் 10 லட்சத்தை ரெடி பண்ணு. நீ செஞ்ச இந்த சின்ன வேலைக்கு 10 லட்சமா? வேலை என்னவோ சின்ன வேலைதான், ஆனா நான் கடத்திட்டு வந்த ஆளு பெரிய ஆளா இருக்கானே. என்ன சொல்ற? பின்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிமினலை நீ உன் இடத்துக்கு கடத்திட்டு வர சொல்றேன்னா அவன் என்ன சாதாரண ஆளா? பணம் தரலனா என்னடா பண்ணுவ? உன்னை கம்பி என்ன வைப்ப. என்னடா வளர்ற? ஓ, எங்களுக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸ மாட்டி விட்டுட்டு ஒரு கிரிமினலை கடத்திட்டு வர சொன்னது ரூபா மேடம் தான் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவேன். இதுக்கு கடத்தப்பட்ட ஆளு சாட்சி சொல்லுவான். என்ன தேள் கடிச்ச மாதிரி இருக்கா? திருடனுக்கு தேள் கடிச்சா அப்படிதான் இருக்கும். கம்பி என்ன ரெடியா இருக்கியா இல்ல பணத்தை தரியா? பணத்தை கொடுத்து தொலைக்கிறேன். எப்போ? ரெடி பண்ணிட்டு போன் பண்றேன், வெய். என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? இருடா, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நந்தினியும் நந்துவையும் ரூபா ஆளு வச்சு கடத்திட்டாளா? ஆமா தமிழ்ச்செல்வன், சில ரவுடிங்களை போலீஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ற மாதிரி நாடகம் ஆடிருக்காங்க. ரூபா தான் கடத்தலான்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? இல்ல தமிழ், அவ தான் கடத்தி இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நந்துவும் நந்தினியும் என் வீட்டுல தங்கி இருக்கிறத ரூபா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா. நான் இல்லாத நேரத்துல அடியாட்களோட வந்து நந்துவை இழுத்துட்டு போறதுக்கு பார்த்தா. நல்லவேளை நான் வந்து ரூபாவை விரட்டி அனுப்பிட்டேன். அந்த கோபத்துல ரூபா நேரடியா சாதிக்க முடியாதத ரவுடிங்களை வச்சு சாதிச்சிட்டா. நீங்க சொல்றதும் சரிதான், ரூபா அப்படிப்பட்டவதான். ஆமா தமிழ், எங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ரூபாவை தைரியசாலியாவோ ஆம்பளை மாதிரியோ அவங்க அப்பா வளர்த்துட்டாரு. இப்ப அதுவே தப்பா போயிடுச்சு. அதனாலதான் இப்ப எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டா. நீங்க நந்தினிக்கு அடைக்கலம் கொடுத்தது நல்லதுதான், ஆனா அந்த கிரிமினல் நந்துவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க கூடாது. அவ கட்டின பொண்டாட்டிய கடத்திட்டு போய் கொலை செய்ய முயற்சி பண்ண ஒரு அயோக்கிய. இல்ல தமிழ், இல்ல. நந்தகுமார் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல நந்தினிய கடத்தல.
ரூபா கிட்ட இருந்து நந்தினிய காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நந்து அவளை கடத்தி இருக்கான். அது மட்டும் இல்ல தமிழ், இப்போ நந்து ரொம்ப மாறிட்டான், திருந்திட்டான். நிஜமாவா? நந்தினி மேல உண்மையிலேயே பாசத்தினாலதான் கடத்திருக்கானா? ஆமா, நந்தினி மேல ரொம்ப பாசமா இருக்கான். அது மட்டும் இல்ல, நந்தினியும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. நீங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு. ஏன்னா நந்துவால தான் நந்தினிக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ். அது மட்டும் இல்ல, தான் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு நந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடை போறேன்னு சொன்னப்போ நந்தினி தடுத்துட்டா. அவ சுமந்துட்டு இருக்கிற நந்துவோட வாரிச பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரணடைய சொல்லிட்டா. எல்லாத்துக்கும் மேல அவங்க 2 பேத்துக்கும் நான் கருணை காட்டுறதுக்கு முக்கிய காரணமே ரூபா தான். ஏன்னா அவங்க 2 பேருமே ரூபாவால பாதிக்கப்பட்டவங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். ஆனா ரூபாவால அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க ரூபாவை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அவ நந்துவையும் நந்தினியையும் எங்க கடத்தி வச்சிருக்காங்கிறத நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் கிளம்புறேம்மா. கூடிய சீக்கிரத்துல அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிடலாமா? நான் வரேன்.